ஹாய், இது வந்து சூப்பரான கீ ரைஸ் பண்ணோம் சிக்கனில். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் ஏற்கனவே என்னோடய பேஜில் போட்டிருப்பேன். மஷ்ரூம் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். அதை விட வந்து சிக்கன் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். ஒரு நல்ல அகலமான பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு தேவையான நெய், எண்ணெய் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா நெய் உருகுனதும் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்லிஸாக நீட்டமாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நான் வந்து 1 கிலோ இன்றைக்கி தான் பண்ணேன் ரைஸு. ஸோ அதனால் 4-5 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு தக்காளி தான். 1 கிலோ பண்ணுறதுனால 2 தக்காளி. இப்போ நார்மலாக ஒரு 2 பேருக்கு 3 பேருக்குலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணாலே போதும். கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நல்லா இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான். நான் இன்றைக்கெலாம் ஒரு 15லேருந்து 20 பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த காரம்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சிக்கன்றனால அது ரொம்ப சப்போர்ட் இருக்குன்றனால மிளகா நல்லாவே தாராளமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரியாணிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸு பீஸாகவே போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா போட்டுட்டு அதையும் நல்லா லைட்டாக ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு புதினாவும் போட்டுக்கணும். 2த்தையும் போட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து நான் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசிங்கிறனால 1க்கு 1.5 அளவில் எவ்வளோ தேங்காய் பால் உங்கள்கிட்ட இருக்கோ ஒரு தேங்காய் தான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ராக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. அப்போ தான் வந்து சாப்பாடில் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் வந்து அரிசியை நல்லா நம்ம இந்த சமைக்கிற டைமில் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அரிசியை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிற ஸ்டேஜில் நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கிற சின்ன அடுப்புலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுற்றிலும் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மேலப்பில் அப்படியே பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வெயிட் ஏதாவது மேலே வச்சுட்டிங்கன்னா தம் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கீ ரைஸ் ரெடி ஆகிடும். ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். பிரியாணியே தோற்று போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.